நண்பர் வணக்கம். இப்போ மணி கரெக்டாக 11:45 ஆகுதுங்க. மதுரை மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டுக்கு எதிரே நிற்கிறோம். அதாவது மதுரை ஆமணி பஸ் ஸ்டாண்டு, மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டு இருக்குல்ல, அங்கே பாருங்கள், சரவணாஸ்வர் தெரியுதா? இது ஆமணி பஸ் ஸ்டாண்டு எதிரே இருக்கிறது. இங்கே நிற்கிறோம். எதுக்காக அப்படின்னா, சென்னை போகிறதுக்கு பஸ்ஸு கிடைக்காம கடைசியாக எஸ்பிஎம் ட்ராவல்ஸில் புக் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் அப்பரில் 2 பர்த்து. நான் என்னென்னு தெரில, எஸ்பிஎம் ட்ராவல்ஸில் எப்போ புக் பண்ணாலும் எனக்கு லாஸ்ட் பர்த்து தான் கிடைக்குது. பஸ்ஸு எங்கேருந்து வருது என்ன ஏதுன்னு தெரியல. நான் கால் பண்ணேன் ஒருத்தருக்கு, அந்த கான்டாக்ட் நம்பருக்கு. அவருக்கும் என் பேர் தான் இருந்திருக்கு. நான் என் பேரை சொல்கிறேன், அவர் பேரை சொல்கிறாரு. 2 பேருக்கும் அதுலேயே ஒரு 5 நிமிஷம் ஓடிடுச்சு. இப்போ பஸ்ஸு வந்து 11:55க்கு இங்கே லக்ஷ்மி பெட்ரோல் பல்க்குன்னு இருக்குது பாருங்கள், இங்கே இருக்குது பாருங்கள். இந்த பெட்ரோல் பல்கிட்ட வரும்னு சொல்லியிருக்காங்க. இந்த பெட்ரோல் பல்கிட்ட பிடிஆர் செட்டிநாடு ரெஸ்டாரண்ட்டு, அது பக்கத்தில் இந்த பெட்ரோல் பல்க்கு இங்கே வரும்னு சொல்லியிருக்காங்க. இங்கே நின்றுக்கிட்டு இருக்கோம். மழை பிச்சு எடுக்குது மதுரையில். ஒரு புறம் சென்னையில் அக்னி வெயிலுன்றாங்க, இங்கே வந்து மழை பிச்சு எடுக்குது. பார்க்கலாம் எப்படி என்ன அமைய போகுதுன்னு தெரியல. ட்ராவல் எப்படி இருக்க போகுதுன்னே தெரியல. பஸ் வந்தவொடனே உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். சிறப்பான சம்பவம் ஒன்று நடந்திருக்குங்க. ஆக்சுவலாக நான் புக் பண்ண பஸ் வந்து கன்னியாகுமரியிலேருந்து வந்துக்கிட்டு இருக்கு. பஸ் இன்னும் விருதுநகரே வரல. ஆனால் நாங்கள் வந்து மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறோம். எங்கள் நிலைமை யோசிச்சு பாருங்கள். மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டில் ஆம்போன்னு நிற்கிறோம். அவரு கால் பண்ணால் அவர் அந்த பஸ் வருது போங்க, இந்த பஸ் வருது போங்கன்றாரு. ஆமணி பஸ்ஸில் இது ஒரு பெரிய தொல்லைங்க. நம்மளுக்காக உள்ளே வருவாங்களா இல்லை அப்படியே விட்டு போயிடுவாங்களான்னு வேற தெரியல. மழை பெய்யுது. மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டு உள்ளே போய் நின்று வெயிட் பண்ணலான்னு உள்ளே போய்கிட்டு இருக்கோம். பார்ப்போம். பஸ் வந்தோடனே அப்டேட் பண்ணுறேன். மறுநாள் பிறந்துருச்சுங்க. புதன்கிழமை டிக்கெட் புக் பண்ணோம். வியாழக்கிழமையும் ஆயிடுச்சு. மணி 12, நடுச்சாமல் 12. இன்னும் மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியே தான் நின்றுக்கிட்டு இருக்கோம். அதே பெட்ரோல் பல்கிட்ட தான் நிற்கிறோம். பஸ்ஸு எங்கே இருக்குன்னு செக் பண்ணலான்னு பார்த்தா விருதுநகர் காமிக்குதுங்க. 55 நிமிஷம் ஆகுன்னு சொல்லி போட்டிருக்கேன். வந்து பிக்கப் பண்ணிட்டு போவாங்களா, விட்டுட்டு போயிடுவாங்களா, ஒன்றும் புரியலை. 3000 ரூபா டிக்கெட்டு, 1490 ரூபா ஒரு ஆளுக்கு டிக்கெட்டு. 2 பேர் வெயிட் பண்ணுறோம். அதுவும் அப்பரில் லாஸ்ட்டு பர்த்துக்கு. இப்போ லாஸ்ட் டைமில் யாருமே ஆமணி பஸ்ஸை பிளான் பண்ணி டிக்கெட் புக் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. பாருங்கள், லாஸ்ட் டைமில் புக் பண்ணிட்டு வெயிட் பண்ணுறோம் பாருங்கள். ஆக்சுவலாக கவர்மெண்ட் பஸ் நின்றுதுங்க. கிளாம்பாக்கம் போகிறது கவர்மெண்ட் பஸ், ஏசி பஸ்ஸே நின்றுது. உள்ளே ஏறி பார்த்தா எந்த பர்த்லேயுமே பெட்ஷீட் இல்லை. நார்மலாகவே ஏசி வந்து செம்ம கூலிங்காக இருக்கும் கவர்மெண்ட் பஸ்ஸுகளில். பெட்ஷீட்டே இல்லை. சரி, நான் ஏசி பஸ் ஏதாவது வரும்னு பார்த்தா எல்லாமே ஃபுல்லாகி வருது. ஏசி பஸ் மட்டும்தான் டிக்கெட் புக் ஆகாமல் அப்படியே நிற்கிது. என்ன பண்ணுறேனே ஒன்றும் புரியலை. வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னும் 18 நிமிஷத்தில் அந்த பஸ் வந்து மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டை வந்துடுன்னு சொல்லிட்டு ரெட் பஸ் ட்ராக்கிங்கில் காட்டுது. என் வாழ்நாள்லேயே நான்லாம் இப்படி நிற்பேன்னு இது நினச்சி கூட பார்க்கலங்க. ஒரு பஸ்ஸுக்காக விடிய நிற்கிறதுலாம் அன்எக்ஸ்பெக்டடு. மணி நைட்டு 12:45 ஆகுது. மதுரை மாட்டுத்தாவணி எப்படி இருக்குன்னு பார்த்துக்குவாங்க. சிவகங்கை டிஎன்எஸ்சிசி பஸ்ஸு போகுது. திருச்செந்தூருக்கு எக்கச்சக்கமான பஸ்ஸுகளுங்க. மதுரை மாட்டுத்தாவணிலேருந்து பாருங்க, ராமேஸ்வரம் பஸ் ஒன்று வருது. எக்கச்சக்கமான பஸ்ஸை திருச்செந்தூருக்கு விட்டுருக்காங்க. அந்த இது வருது இல்லையா, வைகாசி விசாகம், எக்கச்சக்கமான பஸ்ஸுகள் திருச்செந்தூருக்கு. மாட்டுத்தாவணி எதிர ஆமணி பஸ் வந்து ஜிலோன்னு கிடக்கு பாருங்கள். சரியா தெரியல. கேமரா வந்தால் கரெக்டாக தெரியும். இது மொபைலுன்றனால சரியா தெரியல. இன்னொரு 10 நிமிஷத்தில் வரும்னு சொல்லிட்டு டிரைவர் ஃபோன் பண்ணி சொன்னார். வெயிட் பண்ணி பார்க்கலாம். நேஷனல் ட்ராவல்ஸில் எத்தனை பஸ்ஸு இருக்குன்னே தெரிலங்க. வந்துக்கிட்டே இருக்குங்க. பாருங்க, வந்த நேரத்துலேருந்து எனக்கு தெரிஞ்சு 10-15ஆவது பஸ்ஸு. எவ்வளோ பஸ் தான் வச்சுருக்காங்கன்னே தெரியல. வந்து போய்கிட்டே இருக்குது. டிஎன்எஸ்சிசி கன்னியாகுமரி, மார்த்தாண்டா, நாகர்கோவில் பஸ் எல்லாமே ஒன்றுன்னா மதுரை பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போயிட்டு அப்படியே திருநெல்வேலி நோக்கி போகுதுங்க. சங்கரன் கோயில் பஸ்ஸு. நமக்கு வர வேண்டிய பஸ்ஸை தவிர்த்து மற்ற எல்லா பஸ்ஸையும் நம்ம நோட் பண்ணி நின்றுக்கிட்டு இருக்கோம். சிறப்பான தரமான சம்பவம். இதை விட ஒரு தரமான சம்பவம் இது நடக்க முடியாது. இந்த பாருங்க, அடுத்து ஒரு நேஷனல் ட்ராவல்ஸ் வருது பாருங்கள். எத்தனை தான் வச்சுருக்காங்கன்னு தெரியலங்க. வந்துக்கிட்டே இருக்குங்க. ஒரு வழியாக பஸ் வந்துருச்சுங்க. 17, 18
எது மாப்பிள்ள 17:18 இதான் மாப்பிள்ள. மணி கரெக்டாக 1. பஸ்ஸில் ஏறியாச்சு. பஸ்ஸு லக்கேஜ் எல்லாம் செட் பண்ணியாச்சு. ஸோ பாருங்கள், எஸ்பிஎம் ட்ராவல்ஸ் இதுதான் நாங்கள் புக் பண்ணது. ஒரு வாட்டர் பாட்டிலு. அவங்க கடமைக்கு அளவே இல்லையா? இதில் வை மாப்பிள்ள, ஏசி எல்லாம் பண்ணி முடியும் மாப்பிள்ள. அவ்வளோதான், படுத்துக்கிறேன். இப்படி படுத்துக்க, நான் அப்படி படுத்துக்கிறேன். என்ன சரியா? அடுத்து எங்கே நீ பட்டுறீங்களா? அங்கே இறங்கி ஒரு டீயை போட்டு முடியாதா சாமி. இதுக்கு மேலே இப்படி ஒரு ட்ராவல் நான் வரவே மாட்டேன்டா. வாய்ப்பே இல்லை. ஊராவது மண்ணாங்கட்டியாவது. டேய் என்ன பண்ண போகிற? சார்ஜை போட்டு அப்படியே. சரி ரைட், ஓகே. வண்டி வந்து மூவ் ஆயிடுச்சு. கடைசி தெரியுதா? லைட்டு தெரியுதா? அதை காமிச்சிடுறேன். அப்புறம் இறக்கி விட்டுறேன். நாங்கள் தான் கடைசி. ஓகே, க்ளோஸ் பண்ணிடு. ஓகே, ரெஸ்ட் ரூம் நிப்பாட்டினாங்கன்னா அங்கே கண்டினியூ பண்ணுறேன். மணி இப்போ கிட்டத்தட்ட 8 மணி ஆகுதுங்க. வண்டியில் ஏறி படுத்தது தான். எங்கே ரெஸ்ட் ரூம் நிப்பாட்டினாங்க, எங்கே என்ன பண்ணாங்க எதுவுமே தெரியாது. பாருங்க, வண்டி 55 கிலோமீட்ரு. புக்கத்துறை 3, பழையனூர் 1. லாஸ்ட்டு பர்த்து அப்படின்றனால வண்டி அப்படியே ரிவர்ஸில் போகிற மாதிரி இருக்குது. இன்னும் 33 கிலோமீட்டர் இருக்குங்க எங்கள் கிளாம்பாக்கத்துக்கு. டிராஃபிக் சரியான டிராஃபிக்கு. இன்ச் பை இன்ச்சாக மூவ் ஆகிக்கிட்டு இருக்கு வண்டி. செங்கல்பட்டு பாலாறுன்னு நினைக்கிறேன். பாலாறு தான். என்னங்க ஒரு பொட்டு தண்ணி இல்லை. மதுரையிலலாம் மழை பிச்சு எடுத்துக்கிட்டு இருக்கு. ஒரு பொட்டு தண்ணி இல்லைங்க. சின்ன குளம் மாதிரி ஆகி போச்சுங்க. இவ்வளோ பெரிய ஆறு. வெயில் அப்போ கடுமையாக இருக்குன்னு நினைக்கிறேங்க. வண்டி இப்போ தான் செங்கல்பட்டு டோல்கேட் வரப்போகுதுங்க. பரனூர் டோல்கேட்டு. எப்படியும் 9 மணி, 8:30 இல்லை 9 மணி ஆயிரும் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு போகிறதுக்கு. பஸ்ஸு ஸ்மூத்தாக இருக்குங்க. எஸ்பிஎம் ட்ராவல்ஸு ஸ்மூத்தாக இருக்குது. லாஸ்ட்டு பர்த்தாக இருந்தாலுமே ரொம்பலாம் தூக்கி போடல, ஸ்மூத்தாக இருக்குது. கரெக்டாக நம்ம வந்து 1 மணிக்கு வந்து அங்கே பஸ் ஏறணும். மதுரை மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டில் 1 மணிக்கு ஏறணும். மணி 8:30. பார்க்கலாம் இன்னும் எவ்வளோ நேரத்தில் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு போகுது அப்படின்ட்டு. அங்கே ஒரு எஸ்பிஎம் ட்ராவல்ஸ் இங்கே பாருங்கள். நிறையா பஸ்ஸு இதான் டைமிங் போடுங்க. பரனூர் டோல்கேட்டு. கன்னியாகுமரியிலேருந்து சென்னைக்கு வர்றாங்க அப்படின்னா ஐயோ சிரமங்க. எத்தனை மணிக்கு அங்கே எடுத்துருப்பாங்க யோசிச்சு பாருங்களேன். நம்மளுக்கே மதுரை டு சென்னை 8 மணி நேரம் ஆகுது. கன்னியாகுமரி டு சென்னை விளங்கிரும் 16 மணி நேரம். கேபிஎன் வண்டி உள்ள ஓட்டையாக இருக்குது. பரனூர் டோல்கேட்டில் இறங்கி ட்ரெயினில் போயிடுறது ரொம்ப பெஸ்ட்டுங்க. சிட்டி உள்ளே போகணும் அப்படின்னா கிளம்பாக்கம் போய் அங்கே போய் மாறதை விட இந்த வருது பாருங்க லோக்கல் ட்ரெயின், அதில் போயிடுறது ரொம்ப பெஸ்ட்டு. அது பரனூர் டோல்கேட்டு. இது மகேந்திரா சிட்டி, அதுக்கு முன்னாடி உள்ள லேக்கு. ஸோ அதுதான் ரொம்ப பெஸ்ட்டு. ஈஸியான வழி. அது போக புத்திசாலித்தனம்னா அப்படி தான். அதெல்லாம் போகிறது தான் பெஸ்ட்டு. இன்னும் உள்ளே போக எவ்வளோ டிராஃபிக் ஆக போதும். மணி இப்போ 8:15 ஆகுது. பஸ் ஸ்டாண்டு வந்து பஸ்ஸு வந்து கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் நிற்கிது. ஆள் இறக்கி விட்றாங்களா இல்லை என்ன எதுன்னு தெரியல. கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு உள்ளே போனாங்க அப்படின்னா பஸ் ஸ்டாண்டில் இறங்கிக்குவோம். இல்லை அப்படின்னா கோயம்பேடில் போய் இறங்கிட்டு அப்படி குளத்தூர் பஸ்ஸை பிடிச்சி கிளம்பிட வேண்டியதான். பின்னாடி வர்றது ஃபுல்லாக எஸ்பிஎம் ட்ராவல்ஸ் தாங்க.
கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் தெரியுது பாருங்கள். இது எம்டிசி பஸ் ஸ்டாண்டு. அப்படியே பேக் சைடு வந்து டிஎன்எஸ்சி, சிஎஸ்சிடிசி, ஆமணி பஸ் ஸ்டாண்டு. எவ்வளோ பெரிய ஆர்ச்சி போட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு பஸ்ஸு கிளாம்பாக்கம் உள்ள போகாதுன்னு நினைக்கிறேன். கோயம்பேடு தான் போகும். பார்க்கலாம், என்னதுன்னு பார்த்துட்டு முடிவு பண்ணுவோம். ஒரு மணிக்கு ஏறணுமா? இன்றைக்கி அதிகாலையில் 1 மணிக்கு நம்ம வந்து மதுரை மாட்டுத்தாவணிலேருந்து பஸ் ஏறணுங்க இந்த எஸ்பிஎம் ட்ராவல்ஸில். இப்போ மணி கரெக்டாக 9:15 ஆகுது. 9:22 கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு. நம்ம வந்து எஸ்பிஎம் ட்ராவல்ஸ், மதுரையிலேருந்து வந்த எஸ்பிஎம் ட்ராவல்ஸ் தான். ஆக்சுவலாக தமிழில் கூட ஃபோட்டோ எடுக்க முடியல, அந்தளவுக்கு இது. கரெக்டாக 9 மணி நேரங்க. 9 மணி நேரம் சென்னை வர்றதுக்கு. மதுரையிலேருந்து சென்னை வர்றதுக்கு 9 மணி நேரம் வந்து இறங்கியாச்சு. எவ்வளோ பஸ்ஸுகள் நிற்கிது பாருங்க. எஸ்பிஎம் முன்னாடி ஒன்று நிற்கிது. அவ்வளோதான், நம்ம கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு போய்ட்டு நம்ம அப்படியே கிளம்ப வேண்டியதான். பஸ் ஜேர்னி செம்மையாக இருந்ததுங்க. லைனாக நிற்கிதுங்க. வந்த பஸ் எல்லாமே லைனாக நிற்கிது.